அகத்தியர் தமிழ்நாட்டின் மக்களுக்கு நன்கு அறியப்பட்ட சித்தர், தெய்வீக ஞானத்துடன் வாழ்ந்தவர். அவர் ஆயுள், மருத்துவம், மெய்யியல் மற்றும் ஆன்மீகம் போன்ற பல துறைகளில் உயர்ந்த பங்காற்றியவர். அகத்தியர் தமிழ் சித்த மருத்துவத்தின் முன்னோடி மட்டுமல்லாமல் தமிழ் மொழியின் முதல் வல்லுநராகவும் கருதப்படுகிறார். அகத்தியரின் பாடல்கள், வாக்குகள் மற்றும் போதனைகள் என்றால் அவை சித்தர்களின் வாழ்நெறிகளையும் மக்கள் வாழ்வியல் நெறிமுறைகளையும் வழிகாட்டும் மகத்தான மொழிப்பாடுகளாகும். குறிப்பாக அவரின் வாக்குகள் என்பது இன்றைய காலகட்டத்தில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றன. அவற்றின் மூலமாக மக்கள் துயரங்களை தீர்க்க வழிகாட்டும் பல நல்ல கருத்துக்கள் அடங்கியுள்ளன. மக்களின் துயரங்கள், காரணங்கள். நமது சமுதாயத்தில் மக்கள் பல்வேறு துயரங்களை அனுபவிக்கின்றனர். அவற்றின் முக்கிய காரணங்கள்: பொருளாதார பிரச்சினைகள், வறுமை, வேலைவாய்ப்பின் குறைவு, பொருளாதார சுமைகள் போன்றவை மக்களின் துயரத்திற்கு முக்கிய காரணமாக உள்ளன. அரசியல் மற்றும் அதிகார பிரச்சினைகள். எவ்வகையான அரசியல் நிலவரங்கள் மற்றும் அதிகாரத்திற்கு எதிரான மக்கள் பிரச்சினைகள் அவர்கள் வாழ்க்கையில் எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. சமூக அநீதிகள், சாதி, மத வேறுபாடுகள், பாலின சமத்துவ குறைகள் மற்றும் சமூக அநீதிகள் மக்களின் வாழ்க்கையை மிகவும் பாதிக்கின்றன. வீட்டு குடும்ப பிரச்சினைகள், திருமண கலக்கங்கள், குடும்ப விரிசல்கள் மற்றும் குடும்ப தகராறுகள் மக்களின் மனநிலையை பாதிக்கும் முக்கிய அம்சங்கள். ஆரோக்கிய பிரச்சினைகள். பண்டைய காலத்தில் மக்கள் உடல் மற்றும் மனநிலை ஆரோக்கியத்தில் இருந்து துயரங்களை அனுபவித்தனர். இன்றும் பலர் பல்வேறு மருத்துவ சிக்கல்களால் பாதிக்கப்படுகின்றனர். அகத்தியர் மக்களின் துயரங்களை தீர்க்க என்னதான் செய்ய வேண்டும் என்பதை தனது வாக்குகளின் மூலம் விளக்கினார். அகத்தியரின் போதனைகள் மற்றும் தீர்வுகள். ஆன்மீக தீர்வுகள். அகத்தியர் மக்களுக்கு ஆன்மீக பயிற்சிகள், தியானம் மற்றும் பக்தியை பரிந்துரைத்தார். ஆன்மீக உணர்வுகள் மனிதர்களின் மன அமைதியை மேம்படுத்தி அவர்களின் வாழ்க்கையை நல்வழிப்படுத்த உதவுகின்றன. தியானம் மனதை அமைதியாக்கி ஆன்மீக வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். அகத்தியர் தியானத்தின் மூலம் மனக்குழப்பங்களை நீக்கிக் கொள்ளலாம் என பரிந்துரைத்தார். பூஜை மற்றும் வழிபாடு மன அமைதியை நிலைநாட்ட பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் மக்களுக்கு சாந்தியை கொடுக்கும் என கூறினார். சித்த வைத்தியம். அகத்தியர் சித்த வைத்தியத்தை பயன்படுத்தி மக்களின் உடல் மற்றும் மனநலம் குறித்த பிரச்சினைகளை தீர்க்க முயற்சித்தார். மூலிகை வைத்தியம். அகத்தியர் பலவிதமான மூலிகைகளை கண்டுபிடித்து அவற்றை வைத்தியமாக உபயோகித்தார். இதனால் மக்கள் உடல் நலம் பெற முடிந்தது. சித்த மருந்துகள். பல்வேறு நோய்களை குணமாக்க அகத்தியர் தனது சீடர்களுக்கு பல மருந்து குறிப்புகளை வழங்கினார். நெறிமுறைகள் மற்றும் அறநெறி. அகத்தியர் மக்களின் வாழ்க்கையை அமைதியாகவும் நலமாகவும் வாழ அவர்களின் வாழ்க்கை நெறிமுறைகளை விளக்கினார். அறநெறி. மனிதர்கள் உழைப்பில் நம்பிக்கை கொண்டு நேர்மையுடன் வாழ வேண்டும் என கூறினார். இதனால் அவர்கள் மனநிலை சுத்தமாக, மன அழுத்தம் குறைவாக இருக்கும். நல்லொழுக்கம். அகத்தியர் நல்லொழுக்கத்தை மக்களிடையே பரப்ப முனைந்தார். இது சமூகத்தில் நிலவும் பிரச்சினைகளை குறைத்து மக்களுக்கு அமைதி மற்றும் நலம் கிடைக்க உதவுகிறது. தனி குரலின் அவசியம். அகத்தியரின் போதனைகளின் அடிப்படையில் தனி குரல் என்பது மிக முக்கியமானது. அது ஒரு மனிதரின் உண்மையான மனசாட்சியிலிருந்து வரும் குரல் ஆகும். மக்கள் துயரங்களை தீர்க்க சமூகத்தில் ஒரு தனி குரல் தேவைப்படும் போது அதற்கு உண்மையான எண்ணங்களும் கருணையும் அடிப்படையாக இருக்க வேண்டும். சமூக போராளிகள். மக்கள் நலனுக்காக போராடும் சமூக ஆர்வலர்கள் அடக்குமுறைகளை எதிர்த்து மக்களுக்கு நீதியை பெறுவார்கள். சமூக நீதி. மக்களின் உரிமைகளை நிலைநாட்ட அரசியல்வாதிகள் மற்றும் தலைவர்கள் தங்களின் தனி குரலை மக்களின் நலனுக்காக பயன்படுத்த வேண்டும். அகத்தியர் வாக்கு ஒரு உளவியல் பார்வை. அகத்தியர் கூறியது: உழைப்பது, உயர்வது, உன்னதமான வாழ்வு வாழ்வது மனிதனின் கடமையாகும். இதற்கு ஒவ்வொரு மனிதரும் தமது குரல் கொடுக்க வேண்டும். தனி குரல் என்பது நம் மனதில் உறுதியான பொறுப்புணர்வு மற்றும் மனிதநேயம் ஆகும். அது எப்பொழுது வெளிப்படும்? மனசாட்சி. உண்மையான மனசாட்சி பேசும்போது மனிதர்களின் மனதில் ஒரு துயரத்தை காணும் பொழுது தனி குரல் புறப்படும். அன்பு மற்றும் கருணை. கருணையும் அன்பும் கொண்ட மனிதர்களின் தனி குரல் அவர்களின் சமூக செயல்களில் வெளிப்படும். சரியான நேரம். மக்கள் துயரத்துடன் சிக்கியிருக்கும் போது அந்த வாக்கின் பொருளின் உண்மையான வெளிப்பாடு ஒரு சரியான நேரத்தில் வருகிறது. அகத்தியர் வாக்கின் முக்கியத்துவம் என்னவென்றால், மக்களின் துயரங்களை தீர்க்க அனைவரும் தனி குரல் கொடுக்க வேண்டியது அவசியம். அது மக்கள் நலன் கருதி சீரிய முறையில் மனநிலையில் உண்மையான கருத்துக்களை வெளிப்படுத்தும் தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும். அகத்தியரின் போதனைகள் மற்றும் வாக்குகள் இன்றும் காலத்தால் அழியாமல் மனிதர்களின் வாழ்வில் வழிகாட்டும் விளக்கமாக இருந்து வருகின்றன. ஒவ்வொருவரும் தமது மனசாட்சியினால் செயல்பட்டு சமூக நலனுக்காக பேச வேண்டிய தருணம் இன்றே உருவாகிறது.